லூக்கா 19:28 வசனங்கள் வரை. இவைகளை அவர் சொன்ன பின்பு எருசலேமுக்கு புறப்பட்டு முந்தி நடந்து போனார். அவர் ஒலிவ மலை என்னப்பட்ட மலையின் அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு சமீபித்த போது தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதிலே பிரவேசிக்கும் போது மனுஷரில் ஒருவனும் ஒரு காலும் ஏறி இராத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டார்கள். கழுதை குட்டியை அவர்கள் அவிழ்க்கும் பொழுது அதற்கு உடையவர்கள், குட்டியை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி அதை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதின் மேல் போட்டு இயேசுவை அதின் மேல் ஏற்றினார்கள். அவர் போகையில் அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். அவர் ஒலிவ மலையின் அடிவாரத்துக்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீஷர் எல்லாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களின் குறித்து சந்தோஷப்பட்டு, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோட தேவனை புகழ்ந்தார்கள். அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசேயரில் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்முடைய சீஷரை அதட்டும் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளே கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியினால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னில் உள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். பின்பு அவர் தேவாலயத்தில் பிரவேசித்து அதிலே விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் புறம்பே துரத்த தொடங்கி, என்னுடைய வீடு ஜெப வீடா இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார். அவர் நாடோறும் தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார். பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் ஜனத்தின் மூப்பரும் அவரை கொலை செய்ய வகை தேடியும் ஜனங்கள் எல்லாரும் அவருக்கு செவி கொடுத்து அவரை அண்டிக் கொண்டிருந்தபடியால் அதை இன்னபடி செய்யலாம் என்று வகை காணாதிருந்தார்கள். இந்த சரித்திரத்தின் காரியம் 4 சுவிசேஷங்களிலும் எழுதப்பட்டிருக்கிற ஒரு காரியம். இயேசுவானவர் ஞாயிற்றுக்கிழமை இந்த அற்புதமான ஒரு புறப்படுதலை செய்து காண்பித்தார். சரித்திரத்தின் அடிப்படையிலே பழைய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக இயேசு இந்த காரியத்தை செய்தார். ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையில் எதை செய்தாலும் பரமபிதாவின் சித்தத்தின்படியே அனுதினமும் செய்தவர். தேவனை மகிமைப்படுத்தும்படியாக தன்னுடைய வாழ்க்கையில் அவர் ஒவ்வொரு கிரியையும் செய்தார் என்று நாம் பார்க்க முடிகிறது. இந்த சத்தியத்தின் அடிப்படையில் நாம் அறிய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இந்த பகுதியிலே, கழுதை குட்டியை வைத்தும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் இருக்கிறது, குருத்தோலையை வைத்தும் அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த பகுதியில் இருக்கிற விசேஷமான ஒரு கருத்து, ஒரு காரியம் என்ன என்பதை நாம் பார்க்க போகிறோம். பெத்பகே என்று சொல்லப்பட்ட கிராமமானது எரிகோவுக்கும் எருசலேமுக்கும் இடையிலான அந்த சாலையின் பிரதானமான பகுதியில் இருந்த ஒரு கிராமம். ஆண்டவர் இந்த கிராமத்துக்கு அருகே வந்த பொழுது தன்னுடைய சீஷர்களை நோக்கி சொன்ன ஒரு காரியம், உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், இன்னின்ன பிரகாரமாய் காரியங்களை காண்பீர்கள். அவர் சொன்ன முக்கிய குறிப்பு, அதிலே பிரவேசிக்கும் பொழுது மனுஷரில் ஒருவனும் ஏறாத ஒரு கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்றார். கவனித்து கேட்க வேண்டும். கழுதை குட்டியை அவிழ்த்து கொண்டு வர சொன்ன காரியம் என்ன என்று பார்ப்பீர்கள் என்றால், பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டதான ஒரு காரியம். நீங்கள் என்னை கவனித்தால் போதும். 1 ராஜாக்களின் புத்தகம் 1வது அதிகாரம் 33 வசனத்துக்கு பிறகு 44வது வசனம், இரண்டும் சொல்லுகிற ஒரு காரியம். தாவீது தன் மகனாகிய சாலமோனை ராஜாவாய் மாற்றின பொழுது, ராஜாவாக அங்கீகரிக்க சொன்ன பொழுது, அவர்
பயன்படுத்தின கோவேறு கழுதை குட்டியின் மேலே அவனை ஏற்றிக்கொண்டு பட்டணம் முழுவதும் வலம் வரும்படியாக கட்டளையிட்டார். ராஜாவாக போகிற சாலமோன் ஏறின கழுதை தகப்பனாகிய தாவீதின் கோவேறு கழுதையாக இருந்தது. கழுதையின் மேல் ஏறின அனுபவம் என்பது ராஜாக்களுக்கு உரியதாக இருக்கிற அடையாளம். இது பழைய ஏற்பாட்டின் பிரமாணத்திலிருந்தே கடைபிடிக்கப்பட்ட ஒரு காரியம். என்ன ஆண்டவர் செய்ய சொல்லுகிறார்? ஏன் கழுதை குட்டியை அவிழ்த்து கொண்டு வர வேண்டும்? மனுஷரில் ஒருவனும் இதுவரை ஏறி இராத ஒரு கழுதை குட்டியாம். அப்படி என்றால் மற்ற காரியங்களுக்காக பயன்படுத்தப்படாத, மற்றவர் ஒருவரும் ஏறி இராத ஒரு கழுதை குட்டியை ஆண்டவர் முன்குறித்தார். தேவ பிள்ளையே, இது ராஜாவுக்கு உரிய ஒரு காரியம். ஆண்டவர் இயேசு யார் என்று நம்முடைய வாழ்க்கையில் நாம் நினைவுபடுத்திக் கொள்ள ஒரு காரியத்தை தேவன் வைத்திருக்கிறார். அவர் ராஜா. ராஜா மாத்திரமே கழுதையில் ஏறி வருகிறவராய் இருந்தார். கவனித்து கேட்க வேண்டும். இது சகரியா 9:9 நிறைவேறுதலாக தேவன் செய்த காரியம். சீயோன் குமாரத்தியே, நீ மிகவும் களிகூறு. எருசலேம் குமாரத்தியே, கம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும், கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவராய் இருக்கிறார் என்று தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருக்கிறது. அதன் நிறைவேறுதலாகவே இயேசு இதை செய்து காட்டினார். ராஜா வருகிறார். அதுவும் யாருடைய ராஜா? உன் ராஜா வருகிறார். தேவ பிள்ளையே, இது நல்ல களிகூறுதலின் நாட்கள், கம்பீரிக்கிற நாட்கள். ஏனென்றால் இது ராஜா நம்முடைய வாழ்க்கையில் வந்ததை கொண்டாடுகிற நாட்கள். இதோ உன் ராஜா வருகிறார் என்று பழைய ஏற்பாட்டில் சொன்ன காரியத்தை புதிய ஏற்பாட்டில் நிறைவேறுதலாக இயேசு செய்து காட்டினார். ராஜா வருகிறார் என்று பொதுவாக சொல்லவில்லை, உன் ராஜா வருகிறார். இயேசு பொதுவான ராஜா மாத்திரம் அல்ல, அவர் நம் ராஜா. ஒவ்வொருவருக்கும் அவர் ராஜாவாகவே இருக்க விரும்புகிறார். ராஜா என்றால் அரசாளுகிறவர், அதிகாரமுடையவர். அவரே எல்லாவற்றுக்கும் மேலானவர். நம்முடைய வாழ்க்கையை தீர்மானித்திருக்கிறவர், பாதுகாக்கும் பலத்தை உடையவர், பராமரிக்கும் கருணையை உடையவர். அவர்தான் ராஜா. தேவ பிள்ளையே, அதனால் தான் இந்த காரியத்தை சொல்லும் பொழுது அவர் 31வது வசனத்தில் சொன்னார், அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால், கழுதைக்கு உரிய எஜமான் மாத்திரம் அல்ல, யாராவது கேட்டாலும் ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்பார்களாம். இந்த நாட்களில் கேட்க மாட்டார்கள், அன்று கேட்டார்கள். நாம் வாழ்ந்த பழைய நாட்களில் கேட்டார்கள். இன்று எது நடந்தாலும் கேட்க மாட்டார்கள். அன்று உலகமே ஊரே பார்க்கும் காரியங்கள் நடந்தால் கேட்கவும் செய்வார்கள், உரிமை எடுப்பார்கள். ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்பார்கள். அதற்கு ஆண்டவர் சொன்னார், அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். நன்றாய் கவனிக்க வேண்டும். இயேசு மனுஷகுமாரனாய் உலகத்தில் இருந்தபொழுது பரிசேயரும் சதுசேயரும் வேத பாரகரும் அவரை கிறிஸ்து என்று அறியவில்லை, அவரை ராஜாவாக அறியவில்லை. எருசலேம் அவரை ராஜாவாக அறியவில்லை, மேசியாவாக காணவில்லை. ஆனால் ஆண்டவர் சொன்னார் தன்னை பற்றி, அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். இயேசு தன்னை ஆண்டவர் என்று அறிமுகப்படுத்தின அநேக இடங்களிலே பிரதானமான இடம், சிலுவைக்கு போவதற்கு முன்பாக தன்னை குறித்து அவர் சொன்னார், அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். அவரோடு நடந்த சீஷர்கள் போதகர் என்று அழைத்துக் கொண்டிருந்தார்கள். அவரிடத்தில் அற்புதங்களை பெற்றவர்கள் அற்புதர் என்று அழைத்துக் கொண்டிருந்தார்கள். அவரால் போஷிக்கப்பட்டவர்கள் தங்களுக்கு ராஜாவாக்க வேண்டும் என்று மனதாய் இருந்தார்கள். ஆனால் உண்மையான வெளிப்பாடு அவர் யார்? அவர் ஆண்டவர். இயேசு தன்னை குறித்து சொன்ன வார்த்தை ஆண்டவர். ராஜா மாத்திரமல்ல, அவர் ஆண்டவர். கர்த்தருக்கு வேண்டும் என்று ஒரு காரியம் முடிவு செய்யப்படும் என்றால் அதை தடை செய்ய உலகத்தில் எந்த அதிகாரமும் இல்லை. கரங்களை தட்டி இயேசுவுக்கு மகிமையை கொடுங்க. ஆண்டவருக்கு வேண்டும், அவ்வளவுதான்.
நன்றாய் கவனிங்கள். அவர் சொன்னபடியே கண்டார்கள். கழுதை குட்டியை அவிழ்க்கும் பொழுது ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்றும் கேட்டார்கள். அதற்கு அவர்கள் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி அதை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து என்று வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லுவார் என்றால் அது சொன்னதே. அதை விசுவாசிக்க கூடினால், விசுவாசிக்க முடியும் என்றால், கர்த்தர் சொன்ன காரியங்கள் காண்பதை தாண்டி செயல்பட ஆரம்பிக்கும். அநேக காரியங்கள் ஆண்டவர் சொல்லும் பொழுது காண கிருபை தருகிறார். எத்தனை பேர் காண்கிறீர்கள்? கர்த்தர் சொன்னதை காணுகிறோம். சில நேரம் நம்முடைய சரீர கண்களால் காண முடியாவிட்டாலும் விசுவாச கண்களால் காணும்படி அழைக்கப்பட்ட ஜனம் நாம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின காரியங்களை காண்கிறோம். ஆனால் பெயர் சொல்லி அழைத்து பெற்றுக் கொள்ளுகிற அதிகாரத்தையும் ஆண்டவரே நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவ பிள்ளையை காண்பதோடு நிறுத்திவிடக் கூடாது. சொன்னதை சொல்ல வேண்டும். அவிழ்க்க சொன்னார், ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேள்வி வந்தால் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். அப்போது அதை உங்களுக்கு அவர்கள் போக விடுவார்கள். மத்தேயு 21 இதே சரித்திரம் எழுதப்பட்டிருக்கிற விதத்தை நான் ஒப்பிட்டு சில நேரம் பேசுகிறேன். கர்த்தர் சொல்லும் பொழுது அது உடனே நடக்கிறது, உண்மைதான். ஆனால் எப்பொழுது அது உடனே சம்பவிக்கிறது தெரியுமா? நாமும் அதையே விசுவாசித்து சொல்லும் பொழுது உடனே சம்பவிக்கிறது. அநேக நேரம் ஆண்டவர் சொன்னால் போதும் என்று அமைதியாய் இருக்கிற தேவ ஜனத்தில் ஒருவராய் இருப்பீர் என்றால் கவனியுங்கள். கர்த்தர் சொன்னால் சொன்னதுதான், அது அவருடைய அதிகாரம். ராஜா பேசினால் அதுதான் முடிவு. ஆண்டவர் என்றால் அவர்தான் ஆண்டவர். ஆனால் சொன்னதை செய்ய எனக்கு விசுவாசத்தின் முயற்சி அவசியம். கேள்வி வரும் பொழுது கவனிங்கள், கர்த்தர் சொன்னதை பற்றி கேள்வி வரும் பொழுது கர்த்தர் சொன்னதை திருப்பி சொல்ல வேண்டும். எத்தனை பேருக்கு புரிந்தது? ஆண்டவர் சொன்ன வாக்குகளை குறித்து, வாக்கு தத்தங்களை குறித்து ஒரு கேள்வி வரும் பொழுது, ஒரு சந்தேகத்திற்குரிய கேள்வி, ஒரு தடைக்குரிய கேள்வி, ஒரு தடுத்து நிறுத்துவதற்கான கேள்வி வரும் பொழுது ஆண்டவர் என்ன செய்ய சொன்னார்? அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். ஐயா அம்மா நமக்கென்று வேண்டும் என்று அநேக காரியங்களுக்காக ஜபித்து வருகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு வேண்டும் என்று நாம் விட்டு கொடுத்த காரியங்களை கர்த்தரே கட்டவிழ்க்கிறார். நீங்களும் நானும் போராட வேண்டிய அவசியமே இல்லை. அநேக முறை நாம் போராடுவதற்கு காரணம் நமக்கென்று காரியங்களை கேட்டுக் கொள்ளுகிறோம், நமக்கென்று ஜபிக்கிறோம், நம்முடைய முன்னேற்றம் என்று மனதில் வைத்து கேட்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், எதை கேட்டாலும் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று கேட்டால் அது உடனே கட்டவிழ்க்கப்படும். சில பேருக்கு ஜெபத்திற்கு பதில் வருகிறது, சிலருக்கு என்று ஜெபித்தோம் என்றே தெரியாமல் போகிறது. பதில் தாமதித்தாலும் பதில் வரும். ஆனால் எப்படிப்பட்ட பதிலாக வர வேண்டும் என்பதை கர்த்தரிடத்தில் நாம் தீர்மானிக்க வேண்டும். எப்படிப்பட்ட பதிலை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? எனக்கு ஒன்று நடக்கும் என்றால் அது ஆண்டவருக்கு வேண்டும். ஜீவனோடு இருக்கிறேன் என்றால் ஆண்டவருக்கு அது வேண்டும். பலத்தோடு இருக்கிறேன் என்றால் அந்த பலன் கர்த்தருக்கு வேண்டும். படிப்பு இருக்கிறது என்றால் அது கர்த்தருக்கு வேண்டும். குடும்பம் இருக்கிறதா? கர்த்தருக்கு வேண்டும். வேலை நன்றாய் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? அது ஆண்டவருக்கு வேண்டும். தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதத்திற்கும் அவரே ஆண்டவர் என்ற அறிவு பெற்றவர்கள் தான் கட்டவிழ்க்கிறார்கள். எல்லாராலும் கட்டவிழ்க்க முடிவது இல்லை. காரணம், கட்டுக்குள் இருக்கிற காரியங்கள் உடைக்கப்பட்டால் தான் மற்றவற்றை கட்டவிழ்க்க முடியும். தேவாதி தேவன் தன்னை ராஜா என்று வெளியரங்கமாக காட்டும்படியே எருசலேமுக்குள் இப்படி பிரவேசித்தார். கவனிங்கள், இது ஒரு பிரவேசம். நான் சொன்னேன், இது ஒரு பிரவேசம். ராஜா என்றுமே பிரவேசிப்பார், பயந்து நுழைய மாட்டார். வெளியரங்கமான பிரவேசம். பழைய ஏற்பாட்டு காலத்தின் பிரமாணத்தை அறிந்த யூதர்களுக்கு நன்றாய் தெரியும், கழுதை குட்டியின் மேல் ஒருவர் ஏறி வருகிறார் என்றால் அவர் ராஜா. படிக்காதவர்களுக்கு கூட தெரிய வேண்டும் அவர் ராஜா. ஆனால் படித்த வேத பாரகர்களுக்கு கண் திறக்கப்படவில்லை. தேவ பிள்ளையே, ஆண்டவர் சொன்னார், இதே வார்த்தையை நான் சொன்னேன் மத்தேயு 21. உடனே
அதை அவர்கள் போகவிட்டார்களாம். உடனே தேவப்பிள்ளை, நீங்கள் ஆண்டவருக்காக எதை முன்குறித்து நீங்கள் அவருடைய மகிமைக்காக கேட்டாலும் பரலோகம் அதை உடனே கட்டவிழ்க்கிறது. ஹல்லேலூயா. வேற எது நடக்காவிட்டாலும் பரவாயில்லை, அதற்கு ஹல்லேலூயா வராது. கேட்டால் தானே வரும். எது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் பரவாயில்லை, தேவ மகிமைக்காக காரியங்கள் கட்டவிழ்க்கப்பட்டால் ஸ்தோத்திரம். வேறு காரியங்கள் கட்டவிழ்க்கப்படுகிறதோ இருக்கிறதோ இல்லாமல் போகிறதோ பரவாயில்லை, ஆண்டவருக்காக எது நடந்தாலும் ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையைத்தான் தேவன் இந்த நாளிலே எதிர்பார்க்கிறார். நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை ராஜாவாக, அப்படிப்பட்ட ஆண்டவரை ஆண்டவராக அறிந்திருப்பீர்கள் என்றால் கட்டவிழ்க்கிற அதிகாரம் உங்கள் கையில் இருக்கிறது. எதை சொன்னால் கட்டவிழ்க்கப்படும் என்றும் ஆண்டவரை சொன்னார், அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே கட்டவிழ்க்கப்படும். ரட்சிப்பு வேண்டுமா? ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். கணவர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று கண்ணீர் சிந்துகிறீர்களா? கர்த்தர் கணவருக்கு வேண்டும் என்றால் கணவர் கர்த்தருக்கு வேண்டும். பலருக்கு இன்னும் புரிந்ததோ புரியவில்லையோ, அதற்காக தேவன் கட்டவிழ்ப்பா? மனைவியின் ரட்சிப்பா? உறவுகளின் ரட்சிப்பா? திருமணம் வேண்டுமா? பிள்ளை வேண்டுமா? கடன் பிரச்சனை தீர வேண்டுமா? சுகம் வேண்டுமா? மன அமைதி வேண்டுமா? ஆண்டவருக்கு அது வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து பாருங்கள், கர்த்தர் கட்டவிழ்க்கிறார். நீங்களும் நானும் கட்டிலே இருப்பது தேவ சித்தமில்லை, அதனால் தான் கட்டவிழ்க்கவே ராஜா வந்தா. ராஜாவின் வேலையே அதுதான், சிறைப்பட்டவர்களை விடுதலை செய்வது, சிறையாக்கப்பட வேண்டியவைகளை சிறையாக்குவது, அது ராஜாவின் அதிகாரம். பாருங்கள், ஆண்டவர் அதில் மேல் ஏறினார். கவனித்து கேளுங்கள். 35வது வசனம், அதை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். வஸ்திரங்களை கழுதையின் மேல் போட்டு இயேசுவை ஏற்றின பிறகு 36வது வசனம், அவர் போகையில் அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். இன்னொரு ராஜாவுக்குரிய அதிகாரத்தின் வார்த்தை. கழுதையின் மேல் ஏறி வருகிறவராய் இருக்கிறவர் ராஜா என்றால், அந்த ராஜா வருகிற வழியிலே வஸ்திரங்களை விரிப்பார்கள். பழைய ஏற்பாட்டிலே ஒரு குறிப்பு உண்டு. 2 ராஜாக்களின் புத்தகம் 9:13. என்னை கவனித்து பாருங்கள். யெகூவை ராஜாவாக அபிஷேகம் செய்ய தேவன் தீர்மானித்த பொழுது யெகூவுடைய காலடிகளுக்கு கீழாக படிகளின் மேலே தங்கள் வஸ்திரங்களை விரித்தார்களாம். யெகூ ராஜாவானான் என்று சொல்லி எக்காலம் ஊதினார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ராஜாவாக இருக்கிறவருடைய பாதங்களுக்கு கீழாக வஸ்திரங்களை விரிப்பது அக்காலத்தின் வழக்கம். தேவாதி தேவனாக இயேசு இருந்தார், இருக்கிறார் என்பதற்கு அடையாளமாக மறுபடியும் வந்திருக்கிற குறிப்பு, தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். தங்கள் வஸ்திரங்கள். ஐயா, இதற்காக தனி வஸ்திரம் வாங்கி இப்படிப்பட்ட கார்பெட்டை போட்டது அல்ல. தங்கள் வஸ்திரங்கள் மேலே மூடி இருந்த அவருடைய வஸ்திரங்களை விரித்தார்களாம் வழியிலே. அது ராஜாவுக்கு கொடுக்கிற கணம், ராஜாவுக்கு கொடுக்கிற மரியாதை. அதைத்தான் ஆண்டவர் பாருங்கள் இந்த வசனத்தில் சொல்லும் பொழுது நன்றாய் கவனியுங்கள். இன்று நம்முடைய வாழ்க்கையில் கணம் என்று நினைக்கிற காரியங்கள், நம்முடைய மரியாதைக்குரிய விஷயங்கள், எனக்கென்று நான் வைத்திருக்கிற பெருமைக்குரிய காரியங்களை தரை மட்டும் தாழ்த்தி ஒருவருக்கு கொடுக்கிறேன் என்றால் என் ராஜாவுக்கு அதை கொடுக்கிறேன் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. ஏன் என்னுடையதெல்லாம் தரைக்கு போகிறது தெரியுமா? கணத்துக்குரியவருக்கு அது தரையில் தான் இருக்க வேண்டும். ஆமென். மரியாதைக்குரியவருக்கு அது தரையில் தான் இருக்க வேண்டும். வெளிப்பாட்டின் புத்தகத்திலே அப்படித்தான் அந்த பரிசுத்தருக்கு, சர்வ வல்லவருக்கு ஆராதனை கொடுக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தலைகளை தாழ்த்தி தங்களுடைய தலையில் இருந்த அந்த சிரசில் இருந்த என்ன சொல்லலாம், கிரீடங்களை தரையிலே வைத்து ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்துகிற காட்சி. பெருமை, கௌரவம், எனக்கென்று இருக்கிற சுயங்கள் எல்லாம் தரைக்கு போக வேண்டும் பிரியமானவர்களே. அதுதான் உண்மையான ஆண்டவருக்கு செலுத்துகிற ஆராதனை. இயேசு புறப்பட்டு வரும்பொழுது இதெல்லாம் நடக்க வேண்டும். அதை அவர் வெளியரங்கமாக செய்து காட்டினார். இன்னும் சிலுவை அறையப்படுவதற்கு 5 நாட்களே இருக்கிற தருணம். எருசலேமுக்கு செல்லும் பொழுது இதை செய்து காட்டினார். ஏனென்றால் எருசலேம் இதை அறிய வேண்டும். எருசலேம் அவளுடைய ஆண்டவரை அறிய வேண்டும்.
அவருடைய ராஜாவை அறிய வேண்டும். அதற்காகவே செய்து காட்டினார் இயேசு. கவனிங்கள், அவர் மனுஷகுமாரனாய் இருந்தும் அவர் தேவகுமாரன், தெய்வத்துக்குரிய சகல சாராம்சத்தையும் உடையவர் என்பதற்கு இந்த சாட்சி இருக்கிறது. நமக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர். ஐயா அம்மா, அவர் ஆண்டவர் என்றால் நமக்குரிய எல்லாவற்றையும் தரையிலே விட்டு விடுவது நல்லது. அவருடைய வழியில், அவருடைய பாதையில், அவருக்கு முன்பாக அந்த வஸ்திரங்களை விரிப்பது நல்லது. அதிலே அவர் நடந்து போகட்டும், அதிலே அவர் கடந்து போகட்டும். அப்பொழுதுதான் அந்த வஸ்திரத்திற்கே மரியாதை. நாம் போட்டால் நல்லது அல்லவே. கவனித்து கேளுங்கள், இதில் ஒரு விசேஷம். அவர் ஒலிவ மலையின் அடிவாரத்துக்கு சமீபமாய் வருகையில் 37 திரளான கூட்டமாகிய சீஷர் எல்லாரும் சத்தமாய் சொல்லுங்கள், திரளான கூட்டமாகிய சீஷர் எல்லாரும். திரளான கூட்டமானால் எல்லாரும் சீஷர்களாம். தாங்கள் கண்ட சகல அற்புதங்களையும் குறித்து சந்தோஷப்பட்டு, எல்லாரும் என்னை பாருங்கள், சீஷர்கள் சந்தோஷப்படுவார்கள். எத்தனை பேருக்கு புரிகிறது? சீஷர்கள் சந்தோஷப்படுவார்கள், எல்லாரும் அல்ல. வேடிக்கை பார்க்க வந்தவர்களை பற்றி கர்த்தர் பேசவில்லை. கூட்டத்தில் இருந்தால் எனக்கு ஏதாவது லாபம் உண்டா என்று சாப்பாட்டிற்கு வந்தவர்களை பற்றி கர்த்தர் பேசவில்லை. கர்த்தர் குறிப்பிட்டு பேசின மக்கள் சீஷர்கள். இந்த சீஷர்கள் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களையும் குறித்து சந்தோஷப்பட்டு, லாசருவை உயிரோடு எழுப்பியிருந்தார். அவர் இப்பொழுது இந்த காலகட்டங்களிலே செய்த அற்புதங்கள் மாத்திரமல்ல, முன்பும் நடந்த கலிலியாவிலும் நடந்த அற்புதங்களை கண்ட சீஷர்கள். எல்லா அற்புதங்களும் உங்களுடைய மனதிலே சிலதாகிலும் கடந்து வரட்டும் நினைவிற்கு. இதை குறித்து சந்தோஷப்பட்டார்களாம். தேவ பிள்ளையை கவனித்து கேளுங்கள். இன்னும் ஒருவருக்கு ஒரு அற்புதம் நடக்கும் பொழுது நம்முடைய மனப்பான்மை எப்படி இருக்கிறது? நான் சொல்வதை கவனிங்கள். சீஷர்கள் தங்களுக்கு நடந்த அற்புதங்களை குறித்து சந்தோஷப்பட்டு என்று வேதம் சொல்லவில்லை. தாங்கள் கண்ட சகல அற்புதங்களையும் குறித்து சந்தோஷப்பட்டார்கள். தங்களுக்கு அற்புதம் வரும்போது சந்தோஷப்படுவதை எல்லாரும் செய்ய முடியும். இன்று அதையே செய்ய முடியவில்லை சில கிறிஸ்தவர்களுக்கு. வலியோடு வந்திருப்பார்கள், வலி போயிருக்கும். என்ன ஆயிற்று என்று கேட்டால், என்ன ஆயிற்று? வலி இல்லை. வலி இல்லை என்ற அந்த வார்த்தையில் கூட சந்தோஷம் இல்லை. கவனித்து கேளுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதங்கள் நடக்கும் பொழுது சந்தோஷம் வருவது சாதாரணமான காரியமானால், சீஷனின் சுபாவம் என்ன தெரியுமா? மற்றவர்களுக்கு அற்புதங்கள் நடக்கும் பொழுது சந்தோஷப்படுவார். ஏன் இந்த நாட்களில் இன்னொருவருக்கு அற்புதம் நடந்தால் குதூகலிக்க முடியவில்லை, கொண்டாட முடியவில்லை? யோசித்து பாருங்கள். ஒரு அற்புதம், அது சிறியதோ பெரியதோ, அற்புதம் தானே. இன்னும் ஒருவருக்கு நடக்கும் பொழுது நான் சந்தோஷப்பட முடியவில்லை என்றால் நான் சீஷன் அல்ல. சீஷர்கள் மற்றவர்களுக்கு நடப்பதை கண்டு சந்தோஷப்படுவார்கள். ஆச்சரியமான காரியம். அதுதான் ராஜாவுக்கு நாம் கொடுக்கிற கணம். அநேக முறை நம்முடைய சபையிலே, ஆராதனையிலே பார்க்க முடியாத காரியங்களாய் இந்த நாட்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. மற்றவர்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும் பொழுது சந்தோஷப்பட்டு ஆர்ப்பரிக்கிற ஜனங்கள் மிகவும் குறைவு. ஏனென்றால் அது சீஷத்துவத்தின் அடையாளம் அல்லவா? நீங்கள் சீஷனாய் இருந்தால் யாரும் உங்களுக்கு சொல்லி தேவனுக்கு மகிமை செலுத்துங்கள் என்று சொல்ல வேண்டியதில்லை. குதித்து ஆர்ப்பரிப்பீர்கள். இன்னொருவருக்கு ஒரு அடையாளத்தை கர்த்தர் கொடுத்து அதிசயத்தை செய்தால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று சொல்லுவீர்கள். சந்தோஷமாய் சொல்லுவீர்கள், சத்தமாய் சொல்லுவீர்கள். சத்தத்தையே காணவில்லை. சீஷர்கள் செய்வார்கள். உங்க வாழ்க்கையில் இந்த மனப்பான்மை மாறணுங்க. நமக்கு ஒரு அற்புதம் தேவைதான், ஆனால் இன்னொருவருக்கு செய்தவர் என் ஆண்டவர் அல்லவா? எத்தனை பேருக்கு புரிந்தது? எனக்கு ஒரு அற்புதம் அவசியம்தான். இன்னும் காத்து கொண்டுதான் இருக்கிறேன், தாமதமாகிக் கொண்டுதான் இருக்கிறது. ஆனாலும் இன்னொருவருக்கு செய்தவர் என் ஆண்டவர் அல்லவா? நன்றாய் கவனிங்க. சில நேரம் அற்புதங்கள், அதிசயங்கள், ஏதாவது லாபகரமான தேவைகளுக்காகவே இயேசுவினிடத்தில் வரும்பொழுது இது நடக்காது. ஆனால் சீஷர்கள் இந்த நிலைமையை தாண்டினவர்கள். தங்களுக்கென்று எதையும் நோக்காமல் தங்கள் வஸ்திரங்களை ஆண்டவருக்கென்று தரையிலே போட்டார்களே. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? தங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தவர்கள் தனக்கென்று ஒன்று வருவதை நோக்கி கொண்டிருக்க மாட்டார்கள். மற்றவருக்கு செய்கிறவர் என் ஆண்டவர் என்றால் அவருக்கு நான் மகிமையை கொடுத்தே தீருவேன். ஹல்லேலூயா.
மற்றவருக்கு செய்கிறவர் என் ஆண்டவர் என்றால் அதுதாங்க வெளிச்சம். இந்த அற்புதத்துக்கு பின்பாக என் இயேசு இருக்கிறார் என்றால் அவருக்கு நான் கனத்தை கொடுக்கவே கொடுப்பேன், அவருக்கு என் மரியாதையை செலுத்தவே செலுத்துவேன். நன்றாய் கவனிங்கள், ஒருவருக்கு மரியாதை செலுத்துவது வெறும் மனப்பான்மை மாத்திரமல்ல, ஏதோ ஒரு வார்த்தை மாத்திரமல்ல, அது சரியான நேர்த்தியான சத்தத்தின் வார்த்தை. ஒருவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்றால் இப்படியா சொல்லிவிட்டு போகிறீர்கள்? சொல்லவே முடியாது. அதை எப்படி சொல்வது? அடுத்த முறை உதவியே கிடைக்காது. ஒரு மனிதன் உதவி செய்தால் வாயால எத்தனை முறை, அதுவும் நாம் காசு கொடுத்து விட்டு வாங்கி வந்திருப்போம், தேங்க்யூ சோ மச். நம்ம காசை கொடுத்து வாங்கிவிட்டு வருகிற கடையில் கூட நன்றி சொல்லிவிட்டு வருகிறோம். தேவாதி தேவனுக்கு நன்றியை எப்படி சொல்லுவீர்கள்? சத்தமிடாமல் நன்றி எப்படி வருங்க? சத்தம் இல்லாமல் எப்படி ஆண்டவரை ஆராதிக்க முடியும்? சத்தம் இல்லாமல் எப்படி அவருக்கு நாம் சீஷர்களாய் இருக்கிறதை காட்ட முடியும்? நன்றாய் கவனிக்க வேண்டும். 38வது வசனம், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா. இதெல்லாம் சாதாரண வாக்கு தத்தங்கள் அல்ல, தீர்க்க தரிசனங்கள். சங்கீதம் 118, 25, 26 இப்படியாக சொல்லி இருக்கிறது, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். அவருக்கு ஓசன்னா என்ற வார்த்தை, கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம் என்ற அந்த வார்த்தைகள் வந்திருக்கிறது. அப்படி என்றால் கர்த்தருடைய நாமத்திலே வருகிற ராஜாவுக்கு ஓசன்னா. கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும் என்று சங்கீதம் 118, 25 சொல்லப்பட்டதே அந்த வார்த்தை தான் ஓசன்னா, ரட்சியும். ஆனால் அந்த ரட்சியும் என்ற வார்த்தையை இப்பொழுது அவருடைய புகழ்ச்சியின் வார்த்தையாக மாற்றி ஹோசன்னா என்று பாடுகிறார்கள். ரட்சிப்புக்கு உரியவர் ரட்சிக்கவே வந்தாரே, ரட்சிப்பை கொடுத்தவர்கள் நாம் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? ரட்சியும் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே, ஸ்தோத்திரம் என்று தானே சொல்ல வேண்டும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ரட்சியும் என்று சொன்ன வார்த்தையை ஆண்டவன் நிறைவேற்றினார், இயேசு நிறைவேற்றினார், கர்த்தருடைய நாமத்தினாலே வந்த ராஜா நிறைவேற்றினார். அதனால் தான் இன்று ஓசன்னா என்றால் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், புகழ்ச்சிக்கு உரியவர் என்று அர்த்தமாகிறது. காரணம், அவர் ரட்சிக்கவே வந்தார். இன்று உங்களையும் என்னையும் ரட்சித்திருக்கிறார். எத்தனை பேர் அதனால் ஓசன்னா என்று சொல்ல முடியும்? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நன்றாய் கவனிங்கள், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடே தேவனை புகழ்ந்தார்கள். ஒரு முக்கியமான விஷயம், பூமியிலேயே நம்ம இருக்கிறது தாங்கவில்லை என்றால் பரலோகத்துக்கு எப்படி இருக்கும்? பரலோகத்திலே சமாதானமாம். இயேசு ராஜாவாக பிரவேசிப்பது ஒரு சமாதானம். சில பேர் ராஜாவானாங்கன்னா நிம்மதி போய்விடும். துன்மார்க்கர் அரசாளும் பொழுது பட்டணத்தில் சமாதானம் இல்லை. ஆனால் இந்த ராஜா வெளியரங்கமாக பிரவேசித்த அந்த நாளிலே சீஷர்கள் புகழ்ந்து சொன்ன வார்த்தை, பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக. பரலோகத்துக்கே சமாதானம் இயேசு ராஜாவாய் பிரவேசித்தது. பூமியில எத்தனையோ ராஜாக்கள் வந்து போய் விட்டார்கள், சமாதானம் பரலோகத்திற்கு வந்ததா? ஐயா அம்மா சமாதானத்தை தங்களுடைய ராஜ்யத்திற்கு கொண்டு வர மற்றவர்களிடத்திலே போரிட்டவர்கள் உண்டு. ஆனால் பரலோகத்துக்கு சமாதானம் வர வேண்டும் என்றால் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இயேசுடைய வாழ்க்கையா இருந்தது. இன்னைக்கு நீங்களும் நானும் பரலோகத்துக்கு சமாதானத்தை கொடுக்கிற வாழ்க்கையில் இருக்கிறோமா? பரலோகத்தில் இருக்கிற பிதா சமாதானப்பட முடியுமா? இந்த மகனுக்காக ஸ்தோத்திரம் என்று உலகத்திலே அவருக்கு பெருமை வர முடியுமா? இந்த குமாரத்திக்காக தேவனுக்கு நன்றி என்று சொல்ல முடியுமா? பரலோகத்தில் ஒரு சமாதானம் ஒரு ஆளை குறித்து இருக்கிறது என்றால் அவர்கள் பாக்கியவான்கள். தேவ பிள்ளையே அதைத்தான் சொல்லி புகழ்ந்தார்களே. 39, அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசேயர் சிலர் அவரை நோக்கி, போதகரே உம்முடைய சீஷரை அதட்டும் என்றார்கள். விஷயம் இதுதான், ராஜாவாக ஆண்டவராக தேவனை அறியவில்லை என்றால் அவர் போதகராக மாத்திரம்தான் தெரிவா. போதகருக்கு ஆராதனை அவசியம் இல்லை. என்னை பாருங்கள், போதகருக்கு ஆராதனை அவசியம் இல்லை.
போதகருக்கு ஆராதனை உரியதும் இல்லை. போதகருக்கு அர்ப்பணிப்பு அவசியம் இல்லை. போதகர் போதித்து விட்டு போகிறவர், அவ்வளவுதான். ஆனால் இயேசுவை போதகரே என்று உலகமே அந்த நாட்களில் அழைத்துக் கொண்டிருந்தாலும் அவர் ராஜா என்பதற்கு அடையாளமாகவே அப்படி பிரவேசித்தார். அவர் வெறும் தீர்க்கதரிசியோ இல்லை. எருசலேம் நகரத்தார் அவர் அப்படி வந்து கொண்டிருந்த பொழுது பார்த்து கேட்டார்கள், இவர் யார்? மத்தேயு 21 பாருங்கள், இதுதான் ஆச்சரியம். இவர் யாராம்? யூத ஜனத்திற்கு, பிரமாணத்தை படித்திருந்த ஜனத்திற்கு தெரிய வேண்டும், கழுதை மறியின் மேல் ஏறி வருகிற ஒருவர் ராஜா. வழியிலே வஸ்திரங்களை விரித்து புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர் ராஜா, அவர் ஆண்டவர். ஆனால் இதை தாண்டி இவர் யார் என்று கேட்டார்கள். அதற்கு சிலர் சொன்னார்கள், இவர் தீர்க்கதரிசியானவர். இத்தனையும் தாண்டின ஒரு வெளிச்சம் ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள், போதகரே உம்முடைய சீஷரை நீர் அதட்ட வேண்டும், ஏனென்றால் புகழ்ந்து பாடுகிறார்கள், துதிக்கிறார்கள் உம்மை. பரலோகத்துக்கே சமாதானமும் உன்னதத்திலே மகிமை உண்டாவதாக என்று உம்மை துதித்துக் கொண்டிருக்கிறார்களே, அதட்டும். ஏனென்றால் மனுஷருக்கு மகிமை உரியது அல்ல. ஆனால் இயேசு மகிமையை எடுத்தார், ஏனென்றால் அவர் தேவன். அநேகர் குழம்புகிறார்கள், இயேசு மனுஷராய் வந்த பொழுது தேவனாகவும் இருந்தாரா? தேவனாகவே இருந்தார். ஆராதனை தேவனுக்கு மாத்திரமே உரியது. அந்த ஆராதனை அவர் ஏற்றுக்கொண்டார், தடை செய்யவில்லை. குருடன் கண் திறக்கப்பட்டவனை அவர் பாதம் பணிந்து அவரை ஆராதித்தான். குஷ்டரோகி சுத்தமாக்கப்பட்டவனை பாதம் பணிந்து ஆராதித்தான். ஆண்டவர் ஆராதனையை ஏற்றுக்கொண்டார். காரணம், அவர் ஆண்டவர். மனுஷ தோற்றத்தில், ரூபத்தில், தன்மையில் வந்திருந்தாலும் அவர் தெய்வத்துவத்தின் அடையாளமாகவே இருந்தார், தேவனாகவே இருந்தார். அதனால் தான் அவர் ஆராதனையை தடை செய்யவில்லை, ஏற்றுக்கொண்டார். அவர் சொன்ன ஒரு வாக்கியம் சங்கீதம் 8:2, பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போட உம்முடைய சத்துருக்களை நிமித்தம் நீ பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர் என்று வந்திருக்கிறது. பாலகர் வாயினால். இதைத்தான் மத்தேயு 21 மார்க்கிலும் வாசிக்கும் பொழுது, யோவான் வரைக்கும் பார்க்கும் பொழுது, பாலகர்கள், பிள்ளைகள் தேவாலயத்துக்குள் நுழைந்து அவரை துதித்துக் கொண்டிருந்தார்களாம். கர்த்தர் சொல்லுகிறார், பெரியவர்கள் செய்ய முடியாததை சிறு பிள்ளைகள் செய்வார்கள். பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போட கர்த்தர் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணுகிறார். ஐயா, துதிக்கு பின்பாக பலன் உண்டு. பலவீனமா இருக்கிறேன் என்று நினைக்கும் பொழுது துதி செய்து பாருங்கள். ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்துக்காக நன்றி, உம்முடைய சித்தத்துக்காக நன்றி, உம்முடைய சத்தத்துக்காக நன்றி, நீர் என்னோடு இருப்பதற்காக நன்றி என்று துதித்துக் கொண்டே இருந்து பாருங்கள். பலவீனம் நீங்கி பலன் வரும். எத்தனை பேருக்கு புரிந்ததோ? இல்லை என்றால் ஹல்லேலூயா வந்திருக்கும். சத்தம் வரவில்லை என்றால் பிரச்சனை. எப்பொழுது சத்தம் அடங்க வேண்டும் தெரியுமா? மூச்சு நிற்கும் பொழுதுதான். அன்று சத்தமிட்டு பிரயோஜனம் இல்லை, நிற்க கூடாது என்று. ஜீவனுள்ள தேசத்தில் நம்மை வைத்ததற்கு காரணம், சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. சுவாசம் இருப்பதற்கு காரணமே கர்த்தரை துதிக்க. ஏனென்றால் அவர் ராஜா, அவர் ஆண்டவர். கர்த்தர் சொல்லுகிறார், பாலகர்கள் வாயினால் பலன் உண்டு பண்ணின அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. பெரியவர்கள் செய்ய முடியாததை பாலகர்கள் செய்வார்கள். தாயை தகப்பனே தேவனுடைய ராஜ்யத்தில் சிறு பிள்ளைகளைப் போல இருப்பது நல்லது, அப்படிப்பட்டவர்கள் உடையது பரலோக ராஜ்யம் என்று சொன்னவரும் இயேசுதா. சிறு பிள்ளைகளைப் போல வாங்க தேவ சமூகத்திலே. துதிப்பதற்கு யாரும் சொல்ல வேண்டியதில்லை, இசை வாசிக்க வேண்டியதில்லை, சத்தமிட வேண்டியதில்லை. துதிப்பதே ஒரு தேவ பிள்ளையின் பலனாயிருக்கிறது. பாலகர்கள் வாயில் பலன் இருக்கும் என்றால் நீங்களும் நானும் எவ்வளவு அதிகமாக தேவனை துதிக்க வேண்டும். அவர் சொன்னார், அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளே கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இதே ஆண்டவர் தான் சொன்னார், தேவன் கல்லுகளினாலே அவருக்கு பிள்ளைகளை உண்டாக்க வல்லவராய் இருக்கிறார். உயிரோடு இருந்து கல்லு மாதிரி நம்ம ஏன் இருக்கணும்? யோசித்து பாருங்கள். சில பேர் சிலையே தோற்றுவிடும். நின்றால் நின்றதுதான், வாயை மூடினால் மூடினதுதான். திறக்க வேண்டிய இடத்தில் நன்றாய் திறக்க தெரிந்தவர்கள். ஆனால் தேவனை துதிக்க மாத்திரம் வராது. ஐயா, சாப்பிட வாயை கொடுத்தவர், சாப்பிட சாப்பாட்டை கொடுத்தவர், அதற்காக வானும் துதிக்க வேண்டாமா?
வேறு காரியத்திற்கு வரவில்லை என்றால் பரவாயில்லை, கொடுத்த சாப்பாட்டிற்கு நன்றி செலுத்த வேண்டாம். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் கூப்பிடாவிட்டால் கல்லுகளே கூப்பிடும். கர்த்தருக்கு ஆராதனையில் ஒரு பிரச்சனையும் இல்லை. சர்வ சிருஷ்டியும் அவரை தொழுது கொண்டுதான் இருக்கிறது. ஒவ்வொரு காலையிலிருந்து இரவு வரை அவர் படைத்த சகலமும் அவரை துதித்து இருக்கிறது. ஏற்ற வேளையில் அவர் ஆகாரம் தருவார் என்று சொல்லி அவரையே நோக்கி பார்த்திருக்கிற சிருஷ்டியே துதிக்கும் பொழுது அவருடைய சாயலில் படைக்கப்பட்ட நீங்களும் நானும் துதிப்பது சிறந்தது அல்லவா? துதிப்பதே தகும். அது செம்மையானவர்களுக்கு தகும், துன்மார்க்கருக்கு அல்ல. துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. துதித்தலே தகும். அதைத்தான் தேவன் சொன்ன காரியம். நீங்கள் செய்யாத ஒன்றை என் சீஷர்கள் செய்கிறார்கள், அவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளே கூப்பிடும். அறிவியல் நிலைமையிலேயே நிரூபிக்கப்பட்ட உண்மை, கல்லுகள் கூப்பிடும். அதையெல்லாம் இப்பொழுதுதான் கண்டுபிடித்து உண்மை என்று சொல்லுகிறார்கள். தேவன் அறிவியலின் தேவன், சர்வ அறிவிக்கும் தேவன். குகையிலே சத்தங்கள் கல்லுகளுக்குள் இருக்கிறதை கண்டுபிடித்தார்கள். பல வருடங்களாக கொடுக்கப்பட்ட சப்தத்தின் அலைகளை தக்க வைத்துக் கொள்ளுகிற தன்மை பாறைகளுக்கு உண்டு. எத்தனை வருடங்கள் ஆனாலும் மறக்காது சத்தத்தை. அந்த சத்தங்களை மறுபடியும் கொண்டு வரக்கூடிய ஒரு விஞ்ஞானத்தை அவர்கள் கண்டுபிடித்து சொன்னார்கள். பாறைகள் சத்தத்தை அறியும், சத்தங்களை தக்க வைத்துக் கொள்ளும், திரும்ப அந்த சத்தத்தை கொடுக்கவும் முடியுமாம். இது கண்டுபிடிக்கப்பட்ட உண்மை. அதனால்தான் கல்லுகளே கூப்பிடும் என்று இயேசு அன்றே சொன்னார். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிறோம்? தேவ பிள்ளைகளை நன்றாய் கவனித்து கேளுங்கள். இந்த வார்த்தை எதேச்சையாக இந்த அதிகாரத்தில் இல்லை. நீங்கள் லூக்கா 19 நீங்கள் வாசிக்கும் பொழுது நாம் வாசித்தது 28 இருந்து அல்லவா? 27க்கு அவர் சொல்லி முடித்த ஒரு ஓமையின் கருத்து, அன்றியும் தங்கள் மேல் நான் ராஜாவாகிறதுக்கு மனதில்லாதிருக்கிறவளாகிய என்னுடைய சத்துருக்களை இங்கே கொண்டு வந்து எனக்கு முன்பாக வெட்டி போடுங்கள் என்று சொன்னான் என்றார். எனக்கு சத்துருக்கள் என்ற ஆண்டவர் யாரை சொன்னார் தெரியுமா? அவர்கள் மேல் நான் ராஜாவாகிறதுக்கு மனதில்லாதவர்கள். தேவ பிள்ளையே, என்று இயேசு ராஜாவாக அவருடைய வாழ்க்கையில் இல்லையோ அவர் தேவனுக்கு சத்ருவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நாம் விரும்புகிறோமோ இல்லையோ இதுதான் சத்தியம். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், இயேசு எனக்கு ராஜா தான், ஆண்டவர் தான், ஆனால் மரியாதை எங்கே? கணம் எங்கே? அர்ப்பணிப்பு எங்கே? விட்டு கொடுப்பது எங்கே? சத்தம் எங்கே? துதி எங்கே? சொல்லலாம் ஆண்டவர் எனக்கு ஆண்டவர், ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கிற இந்த காரியங்களை நான் செய்ய முடியவில்லை என்றால் அவர் இன்னும் எனக்கு ராஜாவாக இல்லை என்று அர்த்தம். ராஜாவுக்கு உரியது கணம், ராஜாவுக்கு உரியது மரியாதை, ராஜாவுக்கு வேண்டியது நமக்கு வர வேண்டிய தாழ்மை. என் வசனத்தை நான் அந்த காலடியில் போடுகிறேன் என்றால் அதுதான் உண்மை. அவர் அந்த அதிகாரத்துக்கும் ஆளுகைக்கும் பாத்திரர். தேவ பிள்ளையே, ஒன்றை சொல்லிக் கொள்ளுகிறேன். ராஜா இல்லை என்றால் கழுதைக்கு மரியாதை இல்லை. பாம் மண்டே என்று ஒரு அருமையான ஒரு ஜோக், பல வருடங்களுக்கு முன்பாக நான் ஆங்கில சபையில் இருந்த பொழுது அறிந்து கொண்ட ஒரு காரியம். பாம் சண்டே என்று, டுமாரோ பாம் மண்டே. இந்த கழுதை குட்டி ஓடி வந்தது. தெருவிலே வந்து ஒரே ஓயாமல் சத்தம். ஹே, குருத்தோலைகள் எங்கே? ஆர்ப்பரிக்கிற ஜனங்கள் எங்கே? வஸ்திரங்கள் எங்கே? மரக்கிளைகள் எங்கே? ஓசன்னா சத்தம் எங்கே என்று ஓயாமல் சத்தம் போட்டதாம். எல்லாம் கல்லுகளை எடுத்து அடி 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 என்று அடி. ஏன் தெரியுமா? கழுதைக்கு ஒரே அதிர்ச்சி. நேற்று நான் அதே கழுதை அல்லவா, இதே வழியில் அல்லவா வந்தேன். எனக்கு முன்பாக வஸ்திர விரிப்பு என்ன, மரக்கிளைகளின் பரப்பு என்ன, ஓசன்னா சத்தம் என்ன, தேவ ஆராதனை என்ன, எல்லாரும் புகழ்ந்து கொண்டும் அதான் தூவுவாங்கல்ல. இந்த குதூகலிப்பிலே வந்த கழுதைக்கு பயங்கர அதிர்ச்சி. கல்லுகள் மேல் கல்லுகள் அடித்து விரட்டினார்கள். ஓடின கழுதைக்கு ஒன்றுமே புரியவில்லை. காரணம், இது பாம் மண்டே, நாட் சண்டே. ஏன்னா ஏற வேண்டியவன் மேல இல்லை. நிறைய நேரம் கழுதைகளாய் போய்விடுகிறோம். உண்மையிலே கழுதைகளாய் போய்விடுகிறதுக்கு காரணம் கர்த்தர் இல்லை.
ஏறின கழுதையா இருந்தால் நிலைமை வேறு. ஐயோ இந்த கழுதை குட்டிக்கு வந்த வாழ்க்கையை பாருங்க. நாளைக்கு நிறைய பேர் கழுதையை போட்டோ எடுத்திருப்பாங்க. நம்ம ஆட்கள் அங்க விட்டுருந்தா ஆண்டவரை போட்டோ எடுக்க மாட்டாங்க, கழுதைய போட்டோ. அதை சொல்லும்போது இன்னொன்னு வருகிறது, சொல்ல மாட்டேன். அதனாலேயே தாங்க நாங்க கழுதையை வச்சிருக்கோம் கடையில. பரபரப்பா வியாபாரம் நடக்குது. நம்ம ஜனங்கள் இந்த நிலைமையிலே இருந்து போன ஜனங்கள், நம்மளும் அந்த மனப்பான்மை உடையவர்கள். அதனால தான் அதையே ஃபோக்கஸ் பண்றோம். கர்த்தர் மேல இருந்தாதான் கழுதைக்கு மரியாதை. இல்லைன்னா கழுதைக்கு கூட கிடைக்கிற மரியாதை அன்னைக்கு கிடைக்கல. அது பாட்டுன்னு போயிருந்தா கூட விட்டுருப்பாங்க. அது எங்கே இது எங்கேன்னு ஆர்ப்பரிச்சா கல்லு தானே வரும். காண்டவர் மேல இல்லாமலே இது எங்கே அது எங்கேன்னு கையை நீட்டி நம்ம காலை நீட்டி பேசி பிரயோஜனம் இல்லை. கர்த்தர் மேல இருக்கிறாரான்னு பாருங்க. நிறைய பேர் ஆண்டவரை வைக்க வேண்டிய இடத்தில் வைக்காமல் இது எங்கே அது எங்கேன்னு போய் ஃபைட் பண்ணா திரும்ப கல்லு தான் வருது. இது சிலருக்கு உரிய வார்த்தை. ஆண்டவரை வைக்க வேண்டிய இடத்தில் வைக்காமல் ஃபைட் பண்ண கூடாது, அது வேஸ்ட். யுத்தம் கர்த்தருக்கு உரியது. யுத்த புருஷன் நம் மேல் இருந்தால் போதும், இருக்க வேண்டிய இடத்தில் இருந்தால் போதும், நம்முடைய வஸ்திரம் அவருடைய பாதங்களுக்கு போனால் போதும். ஓசன்னா என்று ஆர்ப்பரிக்கிறவரை, ஆர்ப்பரிக்க கூடியவரை நாம் ஆர்ப்பரித்தால் போதும். நமக்கு முன்பாக பாதைகள் செம்மையாகும். கூட்டம் உங்களை தேடி வரும். கர்த்தர் உங்களுக்கு கர்த்தராய் இருப்பார் என்றார். நாம் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. தேவ பிள்ளையே, அவர் யார்? இயேசு யார் உங்களுடைய வாழ்க்கையில? அவர் என் ராஜாவா, என் ஆண்டவரா? அவருக்கே மகிமை என்றும் உண்டாகும்படி நான் கட்டவிழ்க்கிற அதிகாரத்தில் இருக்கிற மகன் அல்லவா, மகள் அல்லவா? தேவன் உங்களை கட்டவிழ்த்ததற்காக நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் அல்லவா? நீங்கள் செய்யாவிட்டால் கல்லுகளை கூப்பிடும் அல்லவா? தேவனுக்கு ஆராதனை உரியது எப்படியும் வருமானால் என்னால் வர முடியும் என்றால் பரலோகத்துக்கு சமாதானம், உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா. எழுந்து நின்று இன்றைக்கு நாம் ஆண்டவருக்கு அந்த துதியை கொடுத்து நாம் இந்த நாளை முடிப்போமா? தேவ சமூகத்திலே மனதார, அப்பா நீர் வந்ததற்காக ஸ்தோத்திரம். உம்மை ராஜாவாக அறியும்படி என் கண்களை திறந்ததற்காக ஸ்தோத்திரம். நீர் என் வாழ்க்கையில் ஆண்டவராக வந்ததற்காக ஸ்தோத்திரம் என்று சிறு நேரத்தை எடுத்து நாம் சொன்னாலும் மனதிலிருந்து சொல்ல முடியுமா? அப்பா என் வாழ்க்கைக்கு நீங்க ராஜாவா இருந்தாதான்ப்பா எனக்கு மரியாதை. நீர் என் வாழ்க்கைக்கு ஆண்டவராய் இருந்தால் மட்டுமே எனக்கு மரியாதை. என் கனத்துக்குரியவர் நீர் அல்லவா, என் புகழ்ச்சிக்குரியவர் நீர் அல்லவா? சொல்லுங்க உங்க சொந்த பாஷையில எப்படியெல்லாம் சத்தமிட்டு சொல்ல முடியும். உங்க சத்தத்தை பரலோகம் கேட்கட்டும், உடைய சத்தத்தை பரலோகம் கேட்கட்டும். ஹல்லேலூயா. நன்றி இயேசுப்பா, என் வாழ்க்கைக்கு ராஜாவாய் வந்தீரே, நன்றிப்பா. என் வாழ்க்கைக்கு ராஜா நீ ஒருவர் தான் ஐயா, வேறு ஒருவர் இல்லை. அந்த அதிகாரத்துக்கு உரியவர், அந்த ஆளுகைக்கு உரியவர், அந்த புகழ்ச்சிக்கு உரியவர், அந்த துதிக்கு உரியவர் வேறு ஒருவர் இல்லை தகப்பனே. உமக்கே ஆராதனை உரியது. ஹல்லேலூயா. உமக்கே புகழ்ச்சி உரியது. நீரே பாத்திர தகப்பனே. என்னுடைய மூடலை, என்னுடைய வஸ்திரத்தை, என்னுடைய கனத்தை, கௌரவத்தை, சுயத்தை ஆண்டவரே உம்முடைய பாதத்துக்கு நான் விட்டு கொடுக்கிறேன். உம்முடைய பாதபடிகளுக்கு அர்ப்பணிக்கிறேன் தகப்பனே. ஆர்ப்பரி சீயோன் குமாரத்தியே, நீ மிகவும் களி கூறுகிற ஒரு கிருபையை தேவன் இயேசுவுக்குள் உங்களுக்கு தந்திருக்கிறார் அல்லவா? ஆர்ப்பரி மகளே, ஆர்ப்பரி மகனே, தேவன் உங்களுக்கு முன்குறித்த ஒரு ரட்சிப்பை அவரே கொடுத்தார் அல்லவா? ஹல்லேலூயா. பாதாளம் ஒன்றும் செய்ய முடியவில்லையே, பிசாசு ஒன்றும் செய்ய முடியவில்லையே, தேவன் செய்ய நினைத்ததை அவன் தடை செய்ய முடியவில்லையே. சத்தமிட்டு கம்பீரி தேவ பிள்ளையே, கர்த்தர் உன் நடுவில் பெரியவராயிருக்கிறார். பரிசுத்தர், அவர் பெரியவர். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, புகழ்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய எல்லாம் உமக்குரியதப்பா, ஏனென்றால் நீர் ஆண்டவர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.